தேற்றுகிறவரே, எங்களை ஆற்றுகிறவரே, எங்களை தைரியப்படுத்துகிறவரே, எங்களுக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறவரே, எங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையின் தேவனே, மாற்றுமையின் தேவனே, மகத்துவமான தேவனே, மாறாத தேவனே, மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையின் தேவனே, மாட்சிமையின் தேவனே, மகத்துவமான தேவனே, மாறாத தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க கிருபைக்காக, உங்க இரக்கத்திற்காக, உங்க தயவுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். நீ நல்லவர், வல்லவர், கிருபையுள்ளவர், பரிசுத்தர். ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த ஆராதனை பகுதியை உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனை வேலையிலே ஆண்டவரே, உம்முடைய கரங்களை நாங்கள் கொண்டுகிறோம். ஆண்டவரே, எங்களை ஆளுகை செய்கிறவர், எங்களை நடத்துகிறவர், எங்களை ஆண்டவரை உயர்த்துகிறவர், உன்னதமானவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தரை உயர்த்துகிறோம். அல்லேலூயா. எங்கள் காருண்ய தேவனை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய எல்லாருடைய இருதயங்கள் ஒருமுகப்படுத்தப்படட்டும். ஹல்லேலூயா. இருதயத்தில் இருக்கிற எல்லா அலசடிகள், எல்லா சஞ்சலங்கள், எல்லா தவிப்புகள் மாற்றப்படட்டும். இயேசு ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசு ராஜா, உமக்கு நன்றி. ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, பாப்பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையா என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையா என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையா என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். வர வேண்டிய தேவ பிள்ளைகள் எல்லாம் துரிதமாய் அழைத்து கொண்டு வரும்படியா கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த ஆராதனைக்குள்ள எல்லா தடைகள் விலகும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த ஆராதனை அசைவாடும்படியாய். ஹல்லேலூயா. தேவ மகிமையினாலே, தேவ இரக்கத்தினாலே, தேவ பிரசன்னத்தினாலே
நம்மை நிரப்பும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே, மாட்சிமையின் தேவனே, மகத்துவமானவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனைக்கு விரோதமாய் எழும்பி செயல்பட நினைக்கிற பொல்லாத ஆவிகளை கட்டி ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. எங்கள் எண்ணங்களை, சிந்தனைகளை, ஆண்டவரே எங்கள் சரீரத்தை பலவீனப்படுத்துகிற எண்ணங்களை சிதற பண்ணுகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே, இயேசுவின் வார்த்தையினாலே கட்டி நாங்கள் அர்த்தமாக்கி ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையை ஆரம்பம் முதல் முடியும் வரையிலும் தேவன் ஆளுகை செய்யும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நீர் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தரும்படியாக ஜேக்கப் ஜெபம் பண்ணும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். 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 ஸ்தோத்திரம். உட்காருவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஒரு சில பாடலை பாடி நாம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர், அவர் அதிசயமானவர். சகல ஜனங்களே கைகொட்டி கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். சுரமண்டலம் மேளதாளங்கள் முழங்க துதித்திடுவோம். பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர், அவர் அதிசயமானவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் அதிசயமானவர். சகல ஜனமே கை கொட்டி கர்த்தரை கம்பீரமாய் பாடுவோம். சுரமண்டலம் மேளதாளங்கள் முழங்கிய துதித்திடுவோம். சகல ஜனமே கை கொட்டி கர்த்தரை கம்பீரமாய் பாடுவோம். சுரமண்டலம் மேளதாளங்கள் முழங்கிய துதித்திடுவோம். தாழ்வில் நம்மை நினைத்தாரே, பெயர் சொல்லியே அழைத்தாரே. நினைத்தாரே, பெயர் சொல்லியே அழைத்தாரே. பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுவோம். அவர் கிருபை மாறாதது, என்றென்றும் நிலையானது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்றே சொல்லுவோம். அவர் கிருபை மாறாதது, என்றென்றும் நிலையானது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதென்றே சொல்லுவோம். அவர் கிருபை மாறாதது, என்றென்றும் நிலை
பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. அப்பா பிதாவே என்றே அழைக்கும் பாக்கியம் கொடுத்தாரே, அவர் பிள்ளையாய் நாம் மாறிட கிருபையும் பொழிந்தாரே. அப்பா பிதாவே என்றே அழைக்கும் பாக்கியம் கொடுத்தாரே, அவர் பிள்ளையாய் நாம் மாறிட கிருபையும் பொழிந்தாரே. அப்பா பிதாவே என்றே அழைக்கும் பாக்கியம் கொடுத்தாரே, அவர் பிள்ளையாய் நாம் மாறிட கிருபையும் பொழிந்தாரே. பாவங்களை மன்னித்தாரே, பரிசுத்தமாய் மாற்றினாரே. மன்னித்தாரே, பரிசுத்தமாய் மாற்றினாரே. பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே வாதையில் நீரே என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே தாதியும் நீரே, தாபரம் நீரே என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே தாதியும் நீரே, தாபரம் நீரே தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவன் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவன் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என்
சர்வமும் நீரே, தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் துதிப்பேன் இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா. துன்ப நேரத்தில், இன்னல் நேரங்களில் கர்த்தரே நமக்கு இன்பமும் ஆதரவுமானவர். தேவ சமூகத்தில் எழுந்து நின்று கர்த்தரை உயர்த்தும்படியாக இந்த 11 மாதங்கள் வரைக்கும் கர்த்தர் எல்லா இன்னல் வேளைகளிலும், எல்லா துன்பமான நேரங்களிலும் அவர் நமக்கு தேவனுமாக, ஜீவனுமாக, ராஜாதி ராஜாவாக, சர்வமும் நமக்கு கூட இருந்தபடியினாலே அவரை துதிக்கும்படியாக, நன்றியினால, ஸ்தோத்திரத்தினால அவர் நாமத்தை உயர்த்தும்படியாக எல்லா முகங்களும் எல்லா கரங்களும் அவரை நோக்கி பார்க்கட்டும். ஆண்டவரே, இன்னல் நேரங்களில், ஆரோக்கியமாக இருக்கிற வேலைகளில் கர்த்தர் எனக்கு துணையாய், பலனாய், அரணாய் நீர் இருந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வருடத்தை ஆரம்பிக்கும் போது நான் எப்படி இந்த வருடத்தை கடந்து போவேன் என்ற ஒரு தயக்கத்தோட நம்ம அடியடித்து வைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் மாதங்கள் வரைக்கும் எந்த குறைவும் இல்லாதபடி அவர் நடத்தினார். இனி வருடங்கள் எல்லாம், நம்முடைய ஆயுசு நாட்கள் எல்லாம் அவர் நடத்த போகிறார். அவரை உயர்த்துவமாக. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே, துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. இந்த காலத்திலும் இந்த வேளையிலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். பிரியமானவர்களே, இன்னல் வேலைகளில் எத்தனையோ பேர் மாறி இருக்கலாம். ஆனால் அவர் நம்மளை மாறாது செய்வோம். ஒரு சின்ன துருத்தியில தண்ணீரை கொடுத்து கை குழந்தையாய் அனுப்பிவிட்ட ஆபிரகாம், சாராள் அந்த பிள்ளை அழுகிறதை கேட்டு இன்னல் வேலை, துன்பம் கட்டின கணவன் கூட அவளை மாறிவிட்டான். ஆனால் கர்த்தர், அழைக்காத கர்த்தர் அந்த வனாந்தரத்தில் பிள்ளையின் அழுகுரலை கேட்டு துருத்திலிருந்து தண்ணியெல்லாம் செலவானாலும் ஒரு புதிய நீரூற்றை உண்டு பண்ணும்படியாக, ஒதுக்கப்பட்ட அந்த ஆகாரை ஒரு பெரிய சாதியாய் மாற்றும்படியாக, இஸ்ரவேலை போல அந்த பிள்ளையையும் ஒரு பெரிய கோத்திரமாக கர்த்தர் மாற்றினார். நான் மாறாதவர், நான் உன்னை காண்கிற தெய்வம் என்று அவர் ஆகாருக்கு தம்மை வெளிப்படுத்தின தெய்வம். அதே தெய்வம் இந்த கால வேளையில, நம்முடைய இன்னல் நேரங்களில் நான் மாறாதவராக இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகாதவராக இருக்கிறேன், உன்னை பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போகிற ஒரே ஒரு தெய்வம் அவர் மாத்திரம்தான். கரங்களை உயர்த்தி அந்த நம்பிக்கையோடு சொல்லுவான், ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன்
வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. இந்த காலத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். எல்லா கரங்களை தட்டி பாடி பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தேவாதி தேவனை உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன். எல்லா ஒரு விசை அவர் நம்மை நடத்தி வந்த விதத்தை நினைத்து திரும்பி பார்க்கும் பொழுது, எத்தனை 10 மாதங்கள் கடந்தது, 11வது மாதத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்மோடு கூட இருந்து நடத்துகிறவராய் இருந்தாரே. திரும்பி பார்க்கிறேன் அந்த பாதைகள், கண்ணீரோடு கர்த்தாவை நன்றி சொல்லுகிறேன். எங்களுடைய திறமையினால நாங்க இந்த மாத வரல, எங்களுடைய சாமர்த்தியத்தினால அல்ல, எங்க மேல வைத்த உங்க கிருபையினால. கரங்களை உயர்த்த விட்டு சொல்லுவோம். எங்கள்கிட்ட இருந்துச்சு, நாங்க திட்டம் போட்டோம், இப்படி நடந்துடலான்னு நினைச்சோம், ஆனா எல்லாமே மாறாக முடிந்தது. நீங்க நினைத்த காரியம் மட்டும்தான் என் குடும்பத்துல, என்னுடைய வாழ்க்கையில, என் பிள்ளையுடைய வாழ்க்கையில நடந்தது ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஸ்தோத்திரம். என்னென்னமோ நினைச்சோம், எதோ செய்யணும்னு திட்டமிட்டோம், எல்லாம் வாய்க்கல. அவர் மாத்திரம்தான் சரியானதை செய்து கொண்டு வருகிறார். கர்த்தர் தம்முடைய சித்தத்தை பூமியிலும் பூமியின் ஆழத்திலும் அவர் செய்து கொண்டு வருகிறாராம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நடத்தினீர் ஆண்டவரே. அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு, புல்லுள்ள இடங்களிலே எங்களை மேய்க்கிற தெய்வமாய் இருந்திரே. மக்கு ஸ்தோத்திரம். மாறாவின் கசப்பில் என்னை நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திரும்ப தந்தீரே. மாறாவின் கசப்பு என்னில் நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திரும்ப தந்தீரே. மகிழ்ச்சியினால் எந்த உள்ளம் நிரம்ப செய்தீரே, மகிழ்ச்சியினால் எந்த உள்ளம் நிரம்ப செய்தீரே. மகிமைப்படுத்துவே மகிமைப்படுத்துவே, ஜீவனுள்ள காலம் எல்லாம் உம்மை உயர்த்துவே. மகிமைப்படுத்துவே மகிமைப்படுத்துவே, ஜீவனுள்ள காலம் எல்லாம் உம்மை உயர்த்துவேன். திரும்பி பார்க்கிறேன், திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தி நீரன்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், தூக்கி நீரன்னை முந்தன் பிள்ளையாக்கி நீ. நடத்தி நீரன்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், தூக்கி நீரன்னை முந்தன் பிள்ளையாக்கி நீ. திருப்பி தர ஒன்றுமில்லையே, திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, சோதனைகள் சூழ்ந்த வேளை கதறி கூப்பிட்டேன். சோராமல் உம் கரத்தால் அணைத்துக் கொண்டீரே. சோதனை
நன்மைகள் சோராமல் சொல்லி முடியா நன்மைகளை எனக்கு செய்தீரே. சொல்லி முடியா நன்றி சொல்லுகிறேன், நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை வாழ்த்துவேன். நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். எல்லா கரங்களை உயர்த்தி. சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்த சூழ்நிலைகள் உண்டு, கதறி கூப்பிட்ட சூழ்நிலைகள் உண்டு, கண்ணீரின் வேலைகள் உண்டு, கலக்கத்தின் பாதைகள் உண்டு. கர்த்தர் ஒருவரே நம்மை திரும்பி பார்த்து நம்மை சுகத்தை கொடுத்தார், கரங்களை பிடித்து நடத்தினார். அவர் ஒருவரே நடத்தினார். எங்களை பலப்படுத்தினவர், எங்களுக்கு சகாயம் செய்தவர், எங்கள் இக்கட்டுகளில் இருந்து விடுதலை கொடுத்தவர், தடைகளை மாற்றினவர், தடைகளை தகர்த்தவர். நீர் ஒருவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே, பாப்பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் அப்படியே முழங்கால் படிட்டு, இயேசு ராஜா உமக்கு நன்றி. இயேசுவை நேசிக்கிறேன், அவர் சிலுவையை நேசிக்கிறேன். இயேசுவை நேசிக்கிறேன், அவர் சிலுவையை நேசிக்கிறேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதம் வாஞ்சிக்கிறேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதம் வாஞ்சிக்கிறேன். சிலுவை பாடுள்ளது, சிலுவை நிந்தை உள்ளது, சிலுவை அவமானம் உள்ளது. நீங்களும் நாள் அந்த சிலுவையை தூக்கி கொண்டு ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதையில நடந்து கொண்டு வருகிறோம். சில அவமானங்கள் வரதான் செய்கிறது, சில ஏற்று பேச்சுகள் இருக்கதான் செய்கிறது. ஆனால் அவருடைய பாதத்தை வாஞ்சிப்போம். அவருடைய பாதத்திலே நமக்கு பேரின்பம் உண்டு, அவருடைய பாதத்திலே நித்திய பேரின்பம் உண்டு. அதெல்லாம் மறைந்து போகும். மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக் கொண்டாளாம். சிலுவையை சுமந்து கொண்டு வருகிற நீங்களும் நானும் பல அவமானங்கள், பல அண்ணன் சொல்லுகள், பல பேச்சுகள், பெருமையான காரியங்கள் நமக்குள்ளே வந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இதுவரை நடத்தினாரே. இன்னும் நாங்கள் உம்மை நேசிப்போம் ஆண்டவரே. முறுமுறுக்கிறதுக்காக அல்ல, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த போராட்டம், கேள்விக்காக அல்ல. பாடுகளை சுமந்த பிற்பாடு ஒரு உன்னத பலன் நமக்கு வரும், ஒரு மகிமை வரும். சிலுவை கொஞ்ச நாள் தான், பாடுகள் கொஞ்ச நேரம் தான், ஆனா அதுக்குள்ள மகிமை வைத்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், ஓ களி கூறுதலை வைத்திருக்கிறார். இயேசுவை நேசிக்கிறேன், அவர் சிலுவையை நேசிக்கிறேன். இயேசுவை நேசிக்கிறேன், அவர் சிலுவையை நேசிக்கிறேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதம் வாஞ்சிக்கிறேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதம் வாஞ்சிக்கிறேன். இயேசுவை நேசிக்கிறேன், அவர் சிலுவையை நேசிக்கிறேன். இயேசுவை நேசிக்கிறேன், அவர் சிலுவையை நேசிக்கிறேன். என் ஜீவிய காலமெல்லாம் ஏசையா
காயம் அது உம்மால் தானே தீரும். உந்தன் காயத்தாலே எந்தன் காயமாறும். உந்தன் காயத்தாலே இயேசுவை நேசிக்கிறேன். நன்றி அப்பா. அவர் சிலுவையை நேசிக்கிறேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதம் வாஞ்சிக்கிறேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதம் வாஞ்சிக்கிறேன். யெகோவா எந்தன் தெய்வம், என் வாழ்வில் வந்த தெய்வம். யெகோவா எந்தன் தெய்வம், என் வாழ்வில் வந்த தெய்வம். பாவ இருள் நீக்கி வெளிச்சம் தந்த தேவா. பாவ இருள் நீக்கி வெளிச்சம் தந்த தேவா. இயேசுவை நேசிக்கிறேன். அவர் சிலுவையை நேசிக்கிறேன். இயேசுவை நேசிக்கிறேன். அவர் சிலுவையை நேசிக்கிறேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதம் வாஞ்சிக்கிறேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதம் வாஞ்சிக்கிறேன். ரெண்டு கரங்களை கூப்பி அவருடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்து. ஆண்டவரே, எவ்வளவோ இந்த உலகத்துல பாடுகள் வரட்டும், பிரச்சனைகள் வரட்டும், போராட்டங்கள் வரட்டும், உங்களுக்காக நாங்கள் உறுதியாய் நின்று உங்க நாமத்தை உயர்த்துவோம் ஆண்டவரே. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தாதி கர்த்தரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம். நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், மகிமையின் தேவனானவர், மகத்துவம் உள்ளவர் நம்மோடு கூட இருக்கிறாரே. ஹல்லேலூயா. இயேசு ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா வாய்களை திறந்து தேவ சமூகத்தில் அப்படியே அவரை உயர்த்தி கொண்டே இருப்போம். அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம். அவர் போற்றிக் கொண்டே இருப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வீ. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வீ. கலங்களப்பா இயேசு ராஜா, கலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே.
இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலால் அமர்ந்திருப்பே, உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயர மறந்திருப்பே, உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. ராஜா எல்லா துயர மறந்திருப்பே. எல்லா கரங்களை சைத்து ஆராதனை ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு எல்லா கரங்களை தட்டி அந்த பரிசுத்தம் உள்ள தேவனை, உன்னத தேவனை, மகிமையின் தேவனை, மாட்சிமையின் தேவனை, நம்மோடு கூட எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிற தேவனை மறுபலத்தோடு கரங்களை தட்டி அவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படி நாம் தேசத்திற்காக செபிப்போம். ஹல்லேலூயா. மக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. மகத்துவத்தையும் மகிமையும் அணிந்திருக்கிற தெய்வமே, மாட்சிமை நிறைந்தவரே, ஒருவராய் இந்த அரிய பெரிய காரியங்களை செய்கிறவரே, அல்பா ஒமேகாவுமாய் முந்தினோரும் பிந்தினோருமாய் எங்களோடு கூட இருக்கிற தெய்வமே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்க தேசத்துக்காக தேவ சமூகத்தில் நாங்கள் மன்றாடி செபிக்கிறோம். எங்களுடைய இந்திய தேசத்துக்காக தேவன், அகில உலக நாடுகளுக்காக ஆண்டவரே, ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக தேவ சமூகத்தில் நாங்கள் மன்றாடி செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் உலகம் முழுவதும் இருக்கிற 780 கோடிக்கு மேற்பட்ட ஆத்துமாக்களுக்காக தேவ சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, இருளின் அந்தகாரத்தில் இருக்கிறாங்களே, அறியாமையின் இருளில் இருக்கிறாங்களே தேவனே ஆண்டவரே, பிசாசுடைய பிடியில கட்டப்பட்டிருக்கிறாங்களே ஆண்டவரே, பொல்லாங்கனுக்குள்ள அடைக்கப்பட்டு கிடக்கிறாங்களே தேவன் ஆண்டவரே, என் ஜனங்களை கத்த நீங்க விடுவிக்கும்படியாக தேவ சமூகத்தில் நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவில் என்று சொன்னபடி ஆண்டவரே, எங்க தேசத்து ஜனங்களை கத்த நீங்க விடுவிக்கும்படியாக 235க்கும் மேற்பட்ட உலக நாடுகளிலே தேவ மகிமை இறங்கி வரும்படியாக, தேவனுடைய ரட்சிப்பு வெளிப்படும்படியாக, தேவனுடைய எழுப்பு நக்கினை பற்றி பிடிக்கும்படியாக, பாவ வல்லமைகளால் சுட்டரிக்கப்படும்படியாக, சாப கட்டுகள்லாம் தகர்க்கப்படும்படியாக, தேவன் கிரியை செய்யும்படியாக தேவ சமூகத்தில் நாங்கள் மன்றாடி செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இந்திய தேசத்தில் இருக்கிற 138 கோடி மக்களுக்காக, 4675 ஜாதி பிரிவு மக்களுக்காக, 1700க்கும் மேற்பட்ட மொழி பேசுகிற ஒவ்வொரு இன மக்களுக்காக தேவ சமூகத்தில் நாங்கள் மன்றாடி செபிக்கிறோம். சகல ஜாதிகளையும், சகல கோத்திரத்தாரையும், சகல பாஷைக்காரரையும் யாக்கோபின் தேவனையும் ஆலயத்தில் கொண்டு வருவேன் சொன்னீங்களே. முழங்கால்கள் யாவி முடங்க பண்ணி, நாவுகள் யாவி அறிக்கையிட பண்ணுவேன் சொன்னீங்களே. மாம்சமான யாவரும் ஆண்டவருடைய மகிமையை காண்பார் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் ஆண்டவரே, நீங்க பலத்த கிரியைகளை செய்ய போவதற்காக தேவன் ஆண்டவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, என் ஜனங்களை கத்த நீங்க விடுவிக்கும்படியாக தேவ சமூகத்தில் மன்றாடி செபிக்கிறோம். வெண்கல கதவுகள் உடைக்கப்படுவதாக, இரும்பு தாழ்பாடெல்லாம் தகப்பன் ஆண்டவரே முறிந்து போவதாக ஆண்டவரே. தகப்பன் இரும்பு களவாயில் இருக்கிற ஜனங்கள் மீட்கப்படுவார்களாக, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படியாக தேவன் ஆண்டவரே. அப்பா, நாங்களுடைய சமூகத்தில் நாங்கள் மன்றாடி செபிக்கிறோம். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளியின் வல்லமை ஒவ்வொருவரையும் பற்றி பிடிக்கும்படியாக தேவ சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் மன்றாடி செபிக்கிறோம் ஆண்டவர் ராஜா. எத்தனையோ குடும்பங்களில் ஆண்டவரே பிரிவினைவாதங்களினாலே, துன்பங்களினாலே, துயரங்களினாலே, வேதனைகளினாலே தேவன் ஆண்டவரே மரண படுக்கையில் இருக்கிற ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. வாழ்க்கை தேவனே சீர்குலைத்து போடும்படியாக சத்துடைய எல்லா கிரியைகளை கத்த நிர்மலமாக்கி போடுங்க ஆண்டவரே. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான், நன்றி வேறொன்றுக்கு வரா. நானோ அவைகளுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்க வந்திருக்கேன்னு சொன்ன தேவன் ஆண்டவரே, என் ஜனங்களுக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியா, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியா, உம்மை தடவையாக கண்டுகொள்ளத்தக்கதாக நீர் அவளுக்கு வெளிப்படுத்தும்படியாக நன்றியோடு துதிக்கிறோம். கனவு வழியாக, தரிசனங்கள் மூலியமாக, சொப்பனங்கள் மூலியமாக, அற்புதங்கள் மூலியமாக, அடையாளங்கள் மூலியமாக பிரத்யட்சமாக என் ஜனங்களுக்கு தேவன் ஆண்டவரே நீர் உம்மை வெளிப்படுத்தும்படியாக நன்றாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் ஜனங்களுடைய எல்லா அக்கிரமங்களை, அநீதிகளை, குற்றங்களை, குறைகளை, உம்மை துக்கப்படுத்துகிற காரியங்களை, அருவருப்பான காரியங்களை மன்னிங்க தகப்பன் ஆண்டவர் ராஜா. என் ஜனங்களை விடுவீங்க. குட்டி வெறி ஆவிலிருந்து, வேசித்தன ஆவிலிருந்து, விபச்சார ஆவிலிருந்து, போதை வஸ்துகளிலிருந்து, விக்கிரக ஆராதனை
நின்று அறியாமையின் இருள் இருந்த தேவன் ஆண்டவரே, என் ஜனங்களை கர்த்தர் விடுவிக்கும்படியாக மெய் தெய்வமாகி உண்மை ஆண்டவரே, இரட்சகராகி உண்மை ஆண்டவரே, விடுதல் நாயகனாகி உண்மை ஆண்டவரே, ஒவ்வொரு நோக்கி பார்க்கும்படியாக தேவனை கிருபை செய்யும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே விடுவிக்கப்படும்படியாக தேவ சமூகத்தில் நாங்கள் மன்றாடி செபிக்கிறோம். எங்க தேசத்தில் காணப்படுகிற கொள்ளை நோயினுடைய எல்லா பாதிப்பிலிருந்த ஆண்டவரே என் ஜனங்களை கர்த்தர் மீட்டெடுக்கும்படியாக உச்சேதாரங்களை கர்த்தர் ஆண்டவரே நீக்கும்படியாக தேவ சமூகத்தில் செபிக்கிறோம். ஆண்டவர் ராஜா, தேசத்து ஜனங்களுக்கு நல்ல பாதுகாப்பை கர்த்தர் கொடுப்பீராக. அது மீண்டுமாக வலுப்பெறாதபடி அதை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் கட்டி சபிக்கிறோம். ஆண்டவர் ராஜா, இம்மட்டுவா மிஞ்சி வராது என்று சொல்லி கடலுக்கு ஒரு எல்லையை வைத்தது போல ஆண்டவரே எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகைக்குள்ள வைத்திருக்கிறபடினாலே உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்க தேசத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அப்பா, பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து எங்க தேசத்தை ஒரு விசை நீங்க தூக்கி எடுக்கும்படியா ஆண்டவரே, தகப்பன மன அழுத்தத்தினாலே கட்டப்பட்டுகிற சகோதர சகோதரிகளை உம்முடைய வார்த்தையினாலே பலப்படுத்தும்படியாக தற்கொலை எண்ணங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் மீட்டெடுக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்க தேசத்தின் மேல ஒரு பெரிய எழுப்பின் அக்கினி பற்றி எரிந்து தேவன் ஆண்டவரே ஜனங்கள் ஆண்டவரே சுத்திகரிக்கப்படும்படியாக தேவ சமூகத்தில் நாங்கள் மன்றாடி செபிக்கிறோம். தேச தலைவர்களுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஜனாதிபதிக்காக, துணை ஜனாதிபதிக்காக, பிரதமருக்காக, ஒவ்வொரு முதலமைச்சர்களுக்காக, ஒவ்வொரு கவர்னர்களுக்காக, ஒவ்வொரு எம்பி எம்எல்ஏக்களுக்காக, மத்திய மாநில அமைச்சர்கள் அதிகாரிகள் ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகை துஷ்பிரயோகப்படுத்தாதபடி தேசத்தை ஜனங்களுக்கு அவள் மூலமாக நன்மை உண்டாகும்படியாக தேவன் ஆண்டவரே ஒரு விசை நினைவு கூறும்படியா உம்முடைய ஞானத்தினாலும் அறிவினாலும் புத்தினாலும் நிரப்பும்படியா ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய எல்லா அறியாமையின் இருள்கள் விலகட்டும். அவருடைய ஆளுகை செய்கிற அந்தகார கிரியைகள் அழிக்கப்படட்டும். ஆண்டவரே, மாம்சிகத்தின் கிரியைகள் அழிந்து போவதாக, ஒருபட்சமான ஆவிகள் விலகுவதாக. தேவனை போல தேவன் ஆண்டவரே நல்லோர் பொல்லோர் யாவருக்கும் நன்மை செய்கிற தேவனுடைய இரக்க குணம் ஆண்டவருக்குள்ள வரும்படியாக கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்க தேசத்தின் ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, தகப்பனை மடங்கடிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தூக்கி எடுப்பீராக. இந்த பண்டிகை நாட்களில் கர்த்தர் ஆண்டவருடைய பிள்ளைகள் மேல உங்க அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றும்படியா, உற்சாகத்தின் ஆவி ஊற்றும்படியா, நம்பிக்கையின் ஆவி ஊற்றும்படியாக தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நீ வழிநடத்தும் பெரிய காரியங்களை செய். இரட்சகர் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வசனத்துக்கு நேராக நாம் கடந்து சொல்லுவோம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிக்க நாம் கவனமாக கேட்போம். சாயந்தரம் சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு ஆன்லைன்ல எக்ஸாம் இருக்கு. 3 மணிக்கு உங்க பிள்ளைகளை நீங்க அனுப்பி தரும்படியாய் ஆண்ட்ராய்டு போனோட அவங்களை அனுப்பும்படியா உங்களை அன்போடு கேட்கிறேன். இல்லாதவர்கள் நீங்க அனுப்பிவிடுங்க. என்னாச்சு, நம்ம சண்டே கிளாஸ் உள்ளவங்க ஏதோ அவங்க ஏதோ ஆப்ஷன் வச்சிருக்கிறாங்க. அதனால நீங்க உங்க பிள்ளைகளை அனுப்பி தரும்படியாய் அன்போடு கேட்கிறேன். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிங்க. நீ அவர்களை நோக்கி விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ? எப்படி? விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ? வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறதில்லையோ? ஆனாலும் எருசலேமியராகிய இந்த ஜனம் என்றைக்கும் வழி தப்பி போகிறதென்ன? கபடத்தை உறுதியாய் பிடித்து. ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து ஒரு கேள்வி வைக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி யாரு? கண்ணீரின் தீர்க்கதரிசி. ஜனங்களுடைய பாவத்துக்காக அழுது 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 இந்த வேத புத்தகத்துல பெரிய தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசி. ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், இவங்க 3 பேரும் பெரிய தீர்க்கதரிசி. அடுத்து வரலாம் சின்ன தீர்க்கதரிசி. இந்த பெரிய தீர்க்கதரிசியா இருக்கிற அந்த தீர்க்கதரிசனுடைய காரியம் என்ன? அழைப்பு. அவனுடைய அழைப்பு சின்ன பிள்ளையிலே அவங்க அப்பா ஆசாரியர், ஊழியம் செய்றவர். அப்ப இவருக்கு ஒரு அழைப்பு கிடைக்க வருகிறது. அவர் சொல்றாரு, நான் வாக்கு வல்லமை இல்ல, சின்ன பிள்ளை அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ அப்படின்னு சொல்லாத, நான் உன்னை பயன்படுத்த போறேன். எப்படி பயன்படுத்த போற? நீ சொகுசா உன் வாழ்க்கை இருக்காது. இரவும் பகலும் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில உட்கார்ந்து அவங்க செய்யற பாவத்தை, அக்கிரமத்தை, அநியாயத்தை பார்த்து என் சமூகத்துல நீ என்ன செய்யணும்? அழணும். அதுதான் அவருடைய ஊழியம். அந்த அழுது முடிக்கிறது தான் புலம்பல். ரொம்ப அழுது தண்ணியா ஓடுத பாருங்க, அந்த புத்தகம் தான் புலம்பல்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவ்வளவு கண்ணீரின் தீர்க்கதரிசி ஆண்டவருடைய ஜனங்களுக்காக தேவ சமூகத்துல போராடி போராடி அழுது அந்த ஜனங்கள்கிட்ட போய் ஆண்டவர் கேட்கிற வார்த்தையை சொல்ற வேண்டிய காரியம். இப்ப அவர் அழுது ஜெபிக்கிறாரு. ஜனங்கள் எல்லாம் பாவம் செய்யறாங்க. அப்ப ஆண்டவரை இப்படி மாத்துங்க, ஆண்டவரை இப்படி செய்யுங்க ஆண்டவர்னு ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது எரேமியா கிட்ட ஆண்டவர் கேள்வி கேட்கிறாரு. எரேமியாவே இந்த இதுக்கு பதில் சொல்லு நீ. அந்த 8ஆம் வசனம் 4 சொல்லப்பட்டிருக்கு. அவர் ஆண்டவர் சொல்றாரு எரேமியா பார்த்து, எரேமியாவே, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ? வழி தப்பி போயிட்டான், திரும்பி வருகிறது இல்லையோ?
இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லு அப்படின்னு சில காரியத்தை சொல்றார். அல்லேலூயா, ஆமென். அப்ப விழுந்தவங்க எப்படி பாருங்க என்னென்னத்துல விழுறாங்க. அதே ஆர்சி வேதாமத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, நீ அவர்களுக்கு சொல், ஆண்டவர் கூறுகிறார், இடறி விழுந்தவர்கள் திரும்ப எழுந்திருப்பதில்லையா? வழி தப்பினவன் திரும்ப ஊர் வந்து சேர்வதில்லையா அப்படின்னு ஆர்சி வேதாமத்தில் இருக்கு. என்ன வழி தப்பி போனவன் ஊர் வந்து சேர்றது இல்லையாப்பா, விழுந்தவன் ஏந்திருக்குது இல்லையாப்பா அப்படின்னு கேட்கிறார். அப்ப அந்த எரேமியா 8:4-22 வசனம் வரலையும் முடிட்டு பாத்தீங்கன்னா, பாவமும் பாவத்துக்கு தண்டனையும் கொடுப்பேன்னு ஆண்டவர் அந்த அதிகாரத்தில் பேசுறார். என்னத்தை சொல்ல வரேன்னா, விழுந்தவர்கள் என்னென்னத்தெல்லாம் விழுகிறாங்க. நடந்து போகல விழுறான், 2 பேர் மோதிட்டு விழுறான், சைக்கிள்ல விழுறான், மோட்டார் சைக்கிளை இடிச்சுட்டு விழுறான், பஸ்ல மோதி விழுறான், ஆத்துல விழுறான், குளத்துல விழுறான், எங்கெங்கயோ விழுறான். விழுந்தவன் டக்குன்னு என்ன செய்யறான், அவனுக்கு விழிப்பா இருந்துன்னா எந்திச்சு நின்றுடுவான். பாருங்க, சில சமயத்தில் ஆக்சிடென்ட் ஆகல நீங்க பாருங்க, என்னதான் ஸ்பீடா மோதி இருந்தாலும் டக்குன்னு எந்திச்சு என்ன ஓரத்துல இருந்து உட்காந்துருவான். அது முடியலன்னா, ரொம்ப அடிபட்டு அவனால எந்திரிக்க முடியலன்னா அதே இடத்துல கிடப்பான். ஏதோ கான்சியஸ் ஆயிட்டானா அதே இடத்துல கிடப்பான். ஆனா அவனால முடிஞ்ச அளவுக்கு காலை நொறுக்கின்றவள டக்குன்னு எந்திரிச்சு அந்த இடம் உட்கார்றதுக்கு என்ன செய்வான், முயற்சி பண்ணுவான். உலக ஆட்கள், உலக காரியங்கள் அப்படி நடக்குது நம்ம பார்க்கிறோம். ஆனா அதே ஆவிக்குரிய வாழ்க்கை என்னென்ன காரியத்தில் நம்ம விழுந்து கிடக்கிறோம் பாருங்க. உபவாச ஜபம் நடக்குது, விழுந்து கிடக்கிறோம், எந்திரிக்க முடியல. ஒவ்வொரு வருஷமும் இந்த 21 நாள், மார்ச் மாசத்துல 40 நாள் ஜபம் யாருக்காக? விசுவாசத்துல விழுந்து கிடக்கிறோம், வைராக்கியமாய் வாழுகிறதுல விழுந்து கிடக்கிறோம், சாட்சியாய் நிக்க முடியல விழுந்து கிடக்கிறோம். ஜனங்கள் மத்தியில ஆண்டவர் நாமத்தை உயர்த்த வேண்டிய நாம் அவர் நாமத்தை அசட்ட பண்ணிட்டு விழுந்து கிடக்கிறோம். ஆவிக்குரிய விழுதல், ஆவிக்குரிய காரியத்துல விழுந்து கிடக்கிறோம். அல்லேலூயா. ஏன் நமக்கு அந்த விழுதல் வருதுன்னா, நம்ம பாருங்க, நம்ம உலகத்து காரியத்தை பத்தி பார்த்தோம்னா, எப்ப அப்படி போகாத, அப்படி நடக்காத, இப்படி ஸ்பீடா போகாத, அப்பன்னா நான் அப்படித்தான் போவோம்மா, விழுந்து கிடப்போம். அதுக்கு நம்ம ஒன்றும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதே போல ஆவிக்குரிய காரியத்துல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காம, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, இப்படி சொல்லணும், இப்படி பேசணும், இப்படி நடக்கணும்னு சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படியாத போகும்பொழுது விழுதல் வருது. பிசாசு பெருமை கொண்டு விழுந்தான் சொல்லப்பட்டிருக்கு. விழுதலுக்கு முன்னணியில் இருப்பது மேட்டிமைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப மேட்டிமை, ஆணவம், அகங்காரம் இதெல்லாம் தேவ பிள்ளைகள்கிட்ட இருக்கு. எப்படி இருக்கு? ஊழியர் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இது ஏன் விட்டுக்கு காரியத்துக்கா? ஏன் சொந்த, நீங்க ஒண்ணு யோசிக்கணும், பாஸ்டர் ஏன் இப்படி கத்திட்டு கிடக்கிறாரு, ஏன் இப்படி சொல்றாரு, அவருக்கு இதுல என்ன பிரயோஜனம்? அவர் சொந்த வீட்டுக்கா? நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தானே, நம்ம காரியம் தானே நீங்க எடுக்கணும். இந்த வார்த்தை நேரம் வரும்பொழுது இப்படி கேட்டுட்டு அமைதியா உட்கார்ந்து இருக்கும்போது தான் சில இருக்காங்க, பார்த்துருக்க சபையில சில ஆட்கள், சில குடும்பமே இருக்கு, கரெக்டா செய்ய வேண்டிய காரியத்தை செய்தியே இருப்பாங்க, அசட்டை பண்ண மாட்டாங்க, சத்தம் போட மாட்டாங்க. சொல்லுவோம், அப்படியே அவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க தோற்றம்லாம் அப்படியே என்னது வெளியில இருக்கும், இருதயத்தில் அவ்வளவு மோசமான சுபாவத்தோட வாழ்வாங்க. தெரியும், சில குடும்பத்தை எனக்கு தெரியும், 12 வருஷம் ஆட்டல, என்னை பத்தி உங்களுக்கு தெரியும், ஒரு எப்படிப்பட்ட ஆளு, இப்படி பேசுவாரு, இவங்களை நேசிப்பாரு, இவங்களை நேசிக்கப்பட்டாரு, என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க அதை மார்க் போடுங்க. உங்க குடும்பத்தை பத்தி, உங்களை பத்தி, உங்க பிள்ளைகளை பத்தி கரெக்டா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. என்ன ஆவியானவர் என்கிட்ட இருக்கிறார்ல, சுபாவம். சில பிள்ளைகளுடைய பெற்றோர் மாதிரி பிள்ளைங்களும் இருப்பாங்க, மாற்றமே இருக்காது. அவங்க வீடு விடா பேசுற ஆளா இருப்பாங்க, அந்த பிள்ளையும் போய் கோல் குத்தும், அடுத்த வீட்டு சண்டையை மூட்டி விடும், அப்படிப்பட்ட பிள்ளையா இருப்பாங்க. இப்பயே எனக்கு தெரியும் அந்த பிள்ளைகளை, அதோட பேச்சு, அதோடைய சுபாவம், அவருடைய நடத்த, அதுக்கு தானே ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆவிய பகுத்து உணர வரும்போதே ஆவிய நிதானித்து அறிகிற, இவங்க என்ன பேச்சு பேச வராங்கன்னு எனக்கு தெரிஞ்சிடும். ஸ்பிரிட் டாக்டர் போனா அவன் கையை பார்த்து அந்த வியாதின்னு சொல்றான், நீ என்கிட்ட உட்காரும் போது, என்கிட்ட பேசும்போது பிளஸ் அடிக்கும், இவங்க இப்படிப்பட்ட ஆளு தான். அதனாலதான் இந்த ஊழியத்துல எத்தனை வருஷம் வரலையும் குப்பை கொட்டை வச்சிருக்கிறாரு ஆண்டவர். இல்லன்னா எங்கெங்கயோ போயிருக்கும், அந்த பிரச்சனையில என்னென்னமோ நடந்திருக்கும். என்ன சொல்ல வரேன்னா, ஆணவம் ஏன் விழுந்துட்டான் கேட்க மாட்டான், வருத்தம். சில காரியங்களை சொல்லுவோம், சில காரியங்களை ஆண்டவர்கிட்ட தான் சொல்லுவோம், அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா, புரியாத இருக்கிறாங்க. அப்போஸ் நான் பவுல் சொல்றது போல, ஒண்ணுமே தெரியல, இயேசு கிறிஸ்து போல கடைசியில் மாறிடணும், இவங்க தெரியாம செய்யறாங்கப்பா, தெரிஞ்சுதான் செய்யறான், ஆனா என்ன செஞ்சிருவோம் தெரியாம. நம்ம நல்லா இருக்கணுமா, ஆண்டவருடைய மனசுல குற்ற மனசாட்சி இல்லாம அவர்கிட்ட போகணுமே. ஒருத்தவங்க உள்ளத்துல ஒரு குடும்பத்தை கசப்போட வச்சுட்டு போனா அவர் சொல்லுவார், ஏன்டா இந்த குடும்பத்தை நீ கசப்போட வச்சிருக்க, அதை எடுத்து போடும்பாரு. அதுதான் ஆண்டவர் நம்மள பேசுற வார்த்தை. ஆண்டவர் நமக்கு என்னன்னா, விழுந்து போயிட்டோம், ஆண்டவருக்கு சாட்சி. நான் இப்ப ஆவிக்குரிய காரியத்தை தான் பேசுறேன். உலக காரியம் நம்ம விழுந்து போனோம், டக்கு டக்குன்னு எந்திருக்கான், அதிலே கிடக்குறான், மூழ்கி இருக்கிறான், அது ஒன்று இல்லாத போயிடுறான். அப்படி அப்ப எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, அவன் விழுவதற்கு காரணம் என்ன? பிசாசு விழுந்து போறதுக்கு காரணம் மேட்டிமை.
கீழே தள்ளிட்டாரு. என்ன ஆராதிச்சா என்ன அந்த இவ்வளவு கோடி தூதர்கள் நினைச்சா பாருங்க, போச்சு. இப்ப எங்க வருது இந்த விடுதல்? இந்த உள்ளத்திலிருந்து ஆரம்பிக்குது. அல்லேலூயா. சொல் பேச்சு கேட்கல, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில. அப்ப ஆண்டவர் அதுல ஏக்கத்தோட ஒரு வசனத்தை சொல்றாரு. அதுல நீங்க வாசித்தீங்கன்னா எரேமியா 8:7 வாசிங்க. எரேமியா 8:7 வாசிங்க. ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும், காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவிலான் குருவியும் தங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். நேரத்தையும் காலத்தையும் சரியா அறிஞ்சு வச்சிருக்கியா பறவை? என் ஜனங்களோ, ஆறு அறிவு படைச்ச மனுஷன் அதை புரிய மாட்டான், உணர்வு இல்லாத இருக்கிறான். கரெக்டா வேடன் தாங்களுக்கு குறிப்பிட்ட மாசத்துக்கு என்ன வந்துருது? பறவை எத்தனையோ கிலோமீட்டர்ல இருந்து வந்துருது. அந்த சீசன்ல போனா நமக்கு அந்த சீசன்ல அங்க போனாதான் நமக்கு வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கு, வந்துருது. அதுக்கு எத்தனை அறிவு? 4 5 அறிவு உள்ள. அடுத்தது மாட்டை பத்தி சொல்றாரு பாருங்க. ஏசாயா 1:3 வாசிங்க. ஏசாயா 1:3 வாசிங்க. மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னனையும் அறியும். இஸ்ரவேலோ என் ஜனங்களோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. உணர்வு இல்ல. ரெண்டு இன்னைக்கு இல்ல நமக்கு. அறிவில்ல, உணர்வு இல்ல. உணர்வுள்ள இருதயத்தை தான் ஆண்டவர் விரும்புறார். கோபம் வரணும், எரிச்சல் வரணும், கசப்பு வரணும், பிரிவினை வரணும், 2 பேருக்கும் கோளாறு வரணும். ஆனா உடனே அதை உணர்ந்து ஆண்டவரே ஏதோ கோபப்பட்டோம் மன்னிச்சிடுங்க, அதுதான் ஆண்டவர் விரும்புறார். அல்லேலூயா. அதிலே நீடித்து இருந்தோம்னா அது வேர் விடும். அது என்னது? அஸ்திவாரத்தையே பேத்துரும் அந்த வேர். அப்படிப்பட்ட வேர் சொல்லப்பட்டிருக்கு. அங்க என்ன சொல்றாங்க? மாடும் ஆண்டோர் படைச்ச எல்லாத்துக்குமே அறிவு இருக்கு. அன்னைக்கு ஒருத்தர் பேசுறாரு. அந்த என்னது குஜராத்லயா ஏதோ ஒரு பூகம்பம் வந்துச்சான். அந்த பூகம்பம் வந்ததுக்கு குஜராத்ல எந்த மாடும் சாகல, எந்த பறவையும் சாகலன்னு போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த பறவைகளுக்கு அந்த மாடுகளுக்கு அந்த உணர்வு தெரியுமா. டக்குன்னு அந்த இடத்துல ஒரு வெளி தேசத்துல சொன்னார் ஒருத்தர், அதை மறந்துட்டேன். ஏன்னா அந்த கடல் கரைக்கு வந்து தண்ணி குடிக்க வருமா. அந்த முதல் நாள் அன்னைக்கு தண்ணி குடிக்க வரலையாம். குளிப்பாட்டுவாங்களா கொண்டாந்து பாகன் போட்டு அடிக்கிறானா, வரல. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பெரிய பூகம்பம். அந்த மிருகத்துக்கு பறவைக்கு அந்த ஆண்டவர் உண்டாக்குன அந்த இயற்கையோட ஒரு தொடர்பு இருக்கும், கரெக்டா தெரியுமா. ஆனா மனுஷனுக்கு மட்டும்தான் எதுவுமே என்ன செய்யல, அறிந்து கொள்ற குணம் இல்லைன்னு சொல்றாரு ஒருத்தர். பாருங்க, நம்ம பக்கத்துலங்க அந்த அம்மா ரூத் அம்மா உட்காந்துருக்காங்க. அவங்க சம்மந்தி நம்ம பைபாஸ்ல இருக்கிறார். சக்தி கைலாசா அந்த காலேஜுக்கு பக்கத்துல தான் வீடு, பைபாஸ்ல. அவங்க மாடு ஒரு நாள் காணா போயிடுச்சு. எவனோ கொண்டு போய் நான் ஈரோடுக்கு பக்கத்துல வித்துட்டு போயிட்டான். அங்க போய் வித்து அவங்க வாங்கிட்டு வந்து அந்த செக் போஸ்ட்லாம் அவன் நிறுத்திட்டு ஏதோ பாத்ரூம் போயிருக்கிறான் அந்த ஆளு. இந்த மாடு அந்த வீட்டை திங்கிட்டு பார்த்துருக்கு. என்னைக்கோ அது 3-4 மாசம் ஆச்சு. நம்மளும் ஜோம் பண்ணிருக்கோம் அந்த மாட்டுக்காக அந்த சர்ச்சில். பார்த்தோன்னே அப்ப அந்த சகோதரி போயிருக்கிறாங்க. இந்த மாடு இந்த அம்மா தூக்கி பார்த்தோன்னே என்ன நம்ம மாடு இந்த லாரியில வச்சுப்பாங்களா பாத்துங்க, அந்த மாடு அது மாதிரி நிற்குது. இந்த அம்மா பார்த்தோன்னே இந்த மாடு பார்த்துருக்கு. இந்த அம்மா போயிட்டு கிட்ட நின்று பார்த்துருக்காங்க நம்ம மாடு. அதுக்காட்டியும் வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டான். போய் போலீஸை உடச்சி பிடிச்சி இது எங்க மாடுன்னு. இல்லையா, நான் சந்தையிலேருந்து வாங்கிட்டு வரேன், உங்க மாடு எப்படி ஆகும்? இல்லை எங்க மாடு காணா போச்சு அப்படி சொன்னோன்னே. இல்லை அவர் சொல்ற போலீஸ்கார் நின்று இந்த மாட்டை கொண்டு போய் விடுவோம், அது எங்க போகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன்னா மாட்டை இறக்கி விட்டோன்னே நேரம் அவங்க மாட்டு கொட்டாக்கி போயிடுச்சு. எத்தனை வருஷமோ காணா போய், எத்தனை மாசமோ காணா போய். என்ன சொல்றாரு? மாடு தன் கழுத தன் கொட்டையை அறியுமா, மாடு தன் எஜமானன் அறியுமா, கொக்கு தன் வேலை அறியுமா. ஆனா மனுஷனா இருக்கிற நாம எதுவுமே இல்ல, உணர்வு இல்லாம இருக்கிறோம். அதான் எழுதுறாரு. என்னப்பா விழுந்துட்டான் போயிட்டு போறான், விழுந்தவன் எழுந்திருக்கிறது இல்லையா, வழி தப்பி போயிட்டான் திரும்ப வீட்டுக்கு வர்றது இல்லையா. என் ஜனங்களோ இஸ்ரவேல் ஜனங்களோ உணர்வு இல்லாமல் அதிலே வாழ்ந்துட்டு இருக்காங்களே, நான் எப்படி அவங்கள ரட்சிக்க? நீ கண்ணீர் விட்டாலும் நான் எப்படி கேட்க? எனக்கு ஒரு நீதி வேணும்ல. உன் கண்ணீரை நான் பார்க்கிறேன், உண்மை. அந்த ஜனங்கள் திருந்தணும்ல. அதுதான் அங்க பேச. எங்க போயிட்டாங்க இவங்க? எதுக்கு போனாங்க? முன் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா எதுக்காக விழுந்து கிடக்குறாங்க, எதுக்காக வழி தப்பி போனாங்கன்னா அந்த 2 வசனத்தை வாசிங்க. 1-2 எரேமியா 8:1-2 சீக்கிரம் வாசிங்க. அக்காலத்திலே யூதாவினுடைய ராஜாக்களின் எலும்புகளையும் அவர்களுடைய பிரபுக்களின் எலும்புகளையும் ஆசாரியர்களின் எலும்புகளையும்
தீர்க்கதரிசிகளின் எலும்புகளையும் எருசலேமுடைய குடிகளின் எலும்புகளையும் அவர்களுடைய பிரேத குழியிலிருந்து எடுத்து அவர்கள் நேசித்தும் சேவித்தும் பின்பற்றினதும் நாடினதும் பணிந்து கொண்டதுமாயிருந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வானத்தின் சர்வ சேனைக்கும் முன்பாக அவைகளை பரப்பி வைத்தார்கள். பரப்பி வைத்து வணங்குறான். சூரியனை நேசித்து வணங்குறான். நம்ம அநேகர் பாருங்க, நம்ம இயேசு அறியாதவன்லாம் சூரியனை போய் பார்த்து வணங்குறான். ஆண்டவர் கரெக்டா எழுதி வச்சிட்டார். சூரியனை கால குறிப்புக்காக படைச்சு வச்சிருக்கான். அவ்வளவுதான். காலையில சூரியன் தோன்றும், அதிகாலை மறையும், சாயந்தரம். இதுதான்ப்பா வச்சிருக்கிறேன். சூரிய நமஸ்காரம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னை படைத்த தெய்வத்தை விட்டுட்டு போய் கல்லறையில போய் எலும்ப தோண்டி, யார் எலும்பு? எல்லாருடைய எலும்பும், பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசி, விசுவாசி எல்லா எலும்புகளையும் கொண்டு வந்து சூரியன் உதிக்கிறதுக்கு நேரா விரித்தி வைத்து பணிந்து கொள்றான். அவங்களை அடக்கம் பண்ணுவார் இல்லாம போகணும் ஆண்டவர் சொல்றாரு. இப்படித்தான் என் ஜனங்கள் என்ன விட்டுட்டு வழி தப்பி விக்கிர ஆராதனைக்கு போயிட்டாங்க. ஜீவன் உள்ள தேவனாகிய ஜீவ ஊற்றாகிய என்ன விட்டுட்டு வெடிப்புள்ள தண்ணீர் ஓடுகிறதான என்னது தொட்டிகளை தெரிஞ்சிட்டாங்க. ஆண்டவரா வேதனைப்பட்டு சொல்றாரு, எப்படி எரேமியான அந்த ஜனங்களை ரட்சிக்க முடியும்? விழுந்துட்டாங்க, எழுந்திரிக்க மாட்டாங்க, தப்பி போயிட்டாங்க, ஆனா ஊர் வந்து சேர மாட்டாங்க. அப்ப அந்த அதிகாரத்தில் நீங்க வாசினா சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க இந்த வேத புத்தகத்துல வழி தப்பி போனவங்க திரும்ப வந்தவங்க யாருன்னு சில பார்த்துட்டு, வழி தப்பி விழுந்தவங்க வராதே போனவங்க யாருன்னு பார்த்துட்டு நம்ம முடிக்க போறோம். முதலாவது ஒரு நபர், எனக்கு தெரிஞ்ச நபர் தான். விழுந்துட்டா. எதுல இருந்து விழுந்தாரு? உறவை விட்டு விழுந்துட்டார். எங்க இருந்தார் இவரு? எடுத்து வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18-20 வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15-18-20 சீக்கிரம். நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போய் தகப்பனே வரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். போதும். அல்லேலூயா. விழுந்துட்டான். இந்த குமாரனுக்கு அவங்க அப்பா அண்ணன் இருந்தாங்க, அம்மா கிடையாது. அப்பா செல்லமா வளர்த்திருக்கிறாரு. ஒரு நாட்கள் வந்துச்சு, என் சொத்தெல்லாம் கொடு. என்னது? இன்னும் திருமணம் 2 பேருக்குமே அவள அண்ணன் தம்பிக்கு. இவன் நண்பர்களோட சேர்ந்து அங்க சொல்லப்பட்டிருக்கு எல்லாவற்றையும் 13ஆம் வசனம், எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்திற்கு புறப்பட்டு போய், எல்லாவற்றையும் எல்லா ஒன்னத்திலையும் விடாத பங்கு கட்டிருப்பான். இவர் என்ன எப்படி நீ பிரிக்கிறியோ அப்படியே பிரி. இன்னைக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பங்கு பிரிக்கிறது நம்ம பார்த்துருக்கிறோம். ஒரு அடி கூட நிலத்தை கூட விட மாட்டான். உனக்கு எப்படியோ எனக்கு பிரி, உன் உரம் வேணாம் என் உரம் வேணாம். இவன் அப்படித்தான். எல்லாவற்றையும் நிலத்துல, வீட்டுல, பொருட்கள்ல, என்ன ட்ரெஸ்ல எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டான். அப்பாவுக்கு வேதனை. இவனை இப்படி வளர்த்து ஒரு நல்ல ஒரு திருமணம் பண்ணி நல்லா குடும்பமா அழகா, அவன் பெரிய கோடீஸ்வரன். அவன் வீட்டுல பல ஆட்கள் வேலை செய்யறாங்க, 200க்கும் மேற்பட்ட ஆட்கள் வேலை செய்யறாங்க. இவனுக்கு வந்த கேட பாருங்க. எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு போயிட்டான். அவன் நினைச்சான் ஏசப்பா எப்படி, இவன் எதுல விழுந்து போனான்னா உறவுல இருந்து விழுந்து போறான். நல்ல குடும்பம், நல்ல அழகா இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தை விட்டு பிரிக்க பிசாசு ஏதோ ஒரு சதி பண்ணி அப்பாவுக்கும் பிள்ளைக்கு பிரிவினை கொடுத்து, காலம்லாம் அவர் கருத்துல இருக்குங்க. நம்ம நினைக்கிறோம் நம்ம ஏதோ சாதிச்சிருவோம், சேர்த்து வச்சிருக்கிறோம், நமக்கு உதவும். ஒரு நாள் நினைச்சிடாங்க, நமக்கு சேர்த்து வச்சது இருக்கட்டும், பேங்க்ல இருக்கிறது இருக்கட்டும், நல்லாவே இருக்கட்டும், ஆனா உங்க எண்ணம் எல்லாம் ஏசப்பா மேல இருக்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சமாதானமா ஜீவனோடு வாழ வைக்கிறது அவருடைய கிருபை. நம்ம சேர்த்து வைத்ததெல்லாம் சாப்பிட வைக்கிறது அவருடைய அனுக்கிரகம். எத்தனையோ பேருக்கு கோடி கணக்கில் சேர்த்து வச்சுக்கான், சாப்பிட முடியல. ஒருவேளை சாப்பாட அவன் எந்தெந்த சாப்பாடை சாப்பிட்றானோ ஆசையா அவனுக்கு என்ன செய்ய முடியல, சாப்பிட முடியல. பணம் பெருகுனா அதை திங்கிறவங்களும் என்ன செய்வாங்களாம், பெருகுவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஞானி எழுதுறாரு. அப்ப பணம், நம்ம சேர்த்து வைத்த பணம் நிரந்தரம் இல்ல. அதான் ஆண்டவர் சொன்னாரு 12:20,
அவனை பார்த்து சொல்றாரு, சேர்த்து வச்சுட்டு அழகா சேர்த்து வச்சு சொல்றான், ஏ ஆத்துமாவே நீ நிறைய சேர்த்து வச்சுட்ட, நீ நல்லா உட்கார்ந்து சாப்பிடு அப்படிங்கும் பொழுது, மதிகடனே இந்த இரவு 12:20 வாசிங்க, லூக்கா 12:20. தேவன் அவனை நோக்கி மதிகேடனே உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தது யாருடையதாகும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு போனான், சாப்பிடலான்னு பார்த்தான், எல்லாம் வாழ்ந்துடலான்னு பார்த்தான். முடியாது. அப்பாவுடைய ஆசீர்வாதம் இல்லாம, அப்பாவுடைய அந்த பாதுகாப்பு இல்லாம, அப்பாவுடைய தொடுதல் இல்லாம இவன் வாழ முடியாது. அவர் நல்லதா இருக்கும்னு நினைச்சிருப்பார். அவன் சொல்றான், உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகும். அப்பாவுக்கு துரோகம் செஞ்சான், பரத்துக்கு விரோதமா என்ன துரோகம் செஞ்சுட்டான்? பரத்துக்கு விரோதமா என்ன செஞ்சுட்டான்? அந்த வீட்டுல பிறக்க வச்சது கர்த்தர். கோடீஸ்வரம் வீட்டுல பிறக்க வச்சது யாரு? கர்த்தர். ஒரு பிளாட்ஃபார்ம் உள்ள வீட்டுல பிறக்க வைக்கல. இப்ப கர்த்தர் அவன் துதிக்கிறான், ஆண்டவரே என்ன எங்க அப்பா அப்படி கொடுத்துருக்கீங்களா, இன்னைக்கு பிள்ளைகள்லாம் சொல்லணும், எங்க இந்த இடத்துல என்ன வச்சிருக்கீங்களே, எங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பிறக்க வச்சிருக்கீங்களே, ஏன் என்ன பெத்த, ஏன் நீ இப்படி இருக்கிற, ஏன் எனக்கு இப்படி செய்யற, அதை கேட்டாவே பாவம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் என்ன பெத்தன்னு கேட்டாவே பாவம் அப்படின்னு வேத புத்தகம் சொல்லப்பட்டிருக்கு. அவரால் முடிஞ்சதில்லை, அவரால் படிப்பில், அவரால் உழைப்பில் ஏதோ சேர்த்து வச்சு படிக்க வச்சிருக்கிறார், அவ்வளோதான். இன்னும் எனக்கு என்ன செஞ்சேன்னா உனக்கு என்ன செய்யணும், உன்னை சாவடிச்சிருக்கணும், உன்னை உயிரோட வச்சிருக்கிறார் பாருங்க, அதே பெரிய பிரச்சனை. இன்னும் கல்யாணம் பண்ணி பிள்ளைகிட்ட எடுத்துட்டு பேர பிள்ளை எடுத்துட்டு அப்பயும் பேச்சு, எனக்கு என்ன செஞ்ச, உனக்கு என்ன செய்யணும், சுடுகாடை தான் உனக்கு கழுவி வைக்கணும். என்னத்தை செய்யும்? சீவனுக்கு ஏதாச்சும் ஒன்று சேர்த்து வச்சு உன் பிள்ளைகளை காப்பாற்று. அவருடைய காரியத்தினால ஏதோ ஒன்று செஞ்சு வச்சுட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அப்ப அதை நினைச்சு சந்தோஷப்படாம இவன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு போனாம இருங்க. இவனுடைய தொல்லை இவன் நினைத்தது போல அங்க நடக்கல. அந்த தேசத்துல பெரிய பஞ்சம் வந்துருச்சு. என்னது? இவன் தேசத்துல என்ன வந்துருச்சு? பெரிய பஞ்சம். இவன் போனப்பையா வரணும், இவனும் குறைவுபட தொடங்கினான், விழுந்துட்டான், போயிட்டான், உறவு விட்டு போயிட்டான். அங்க போன பிற்பாடு நம்ம இதை வச்சு பல நாள் வாழ்ந்துரும்னு நினைச்சான், முடியல. சேர்த்து வச்சிருக்கிற பொருள் மேல நம்முடைய நம்பிக்கை இல்லை, மனுஷர்கள் மேல நம்ம நம்பிக்கை இல்லை, நான் சொந்த பந்தங்கள் மேல நம்ம நம்பிக்கை இல்லை. அது நமக்கு உதவாது. அது என்னைக்கு கீழகம், நகமும் சகதையும் போல இருந்தாலும் சரிதான், அவங்கள நம்பாதீங்க. ஆண்டவரை நம்புங்க. பணம் இருக்கட்டும், பொருள் இருக்கட்டும், இடம் இருக்கட்டும், வீடு இருக்கட்டும், இது எல்லாவற்றிலும் ஆண்டவரை நீங்க நம்பி வாழுங்க. இது எல்லாமே நல்லா இருக்க உதவி செய்வார். அவரை மட்டும் எடுத்துட்டு இதுக்குள்ள உங்க நம்பிக்கை இருந்ததுன்னா அதை எல்லாம் எப்ப காலி பண்ணு பார்ப்பாரு அவரு. ஏன்னா அதை காலி பண்ணிட்டு அவர் சைடு வரணும்னு எதிர்பார்ப்பாரு. இந்த பிள்ளை போய் நல்லா சந்தோஷமா இருந்திருப்பாங்க நாள். கடைசியில் அவனுடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா, பன்றி தின்ற தவிடு கூட அவன் தின்ன ஆசையா இருந்தானா, ஆனா அவனுக்கு கிடைக்கலன்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னது? பன்றி திங்கிற தவிட தின்றதுக்கு ஆசையா இருந்தான், ஆனா அவனுக்கு என்னல்ல கிடைக்கல. அப்படிப்பட்ட ஒரு பஞ்சம் தேசத்துல வந்துருச்சு. திடீர்னு நடக்குங்க. நீங்கள் நான் நடக்கிற மாதிரி இல்லை. நீங்க நினைப்பீங்க இதெல்லாம் நம்ம இத்தனை வருஷம் வாழ்ந்துரும், இத்தனை வருஷம் கொடுத்துரும், இப்படிலாம் செஞ்சிருவோம், இப்படிலாம் பிள்ளையை பார்த்து பார்ப்போம், அப்படி வச்சு பார்ப்போம். திடீர் அது அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துறவன் சகாயம் என்று சடுதியிலே நாசம் அடைவான்னு சொல்லுவான். அந்த வார்த்தையை வாசிக்கும் போதே பயமா இருக்கும். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து எழுந்து நிற்கிறவர்களா நம்ம மாறினோம். அல்லேலூயா, ஆமென். இவன் நினைத்தது போல நடக்கல சொல்லுவாங்கல்ல. நல்லா இருக்கும்பொழுது கண்ணு தெரியாது, அதே இல்லாதப்ப எல்லாருமே கண்ணு தெரியும். நல்லா வாழ்ந்து சுகமா இருக்கிறப்ப சொல்லுவாங்க, உலகத்து பழமொழியுது, நல்லா இருக்கும்பொழுது பார்த்தா கூட அப்படி போவான், ஏன்னா எல்லாம் இருக்கு. ஆனா ஒன்னும் இல்லாதப்ப பார்க்கறவன்லாம் எல்லாத்தையும் செய்வான்னு பார்ப்பான். இவன் அப்படித்தான். ஆனா ஒண்ணு செய்யணும். நீங்க பாத்தீங்கன்னா, பன்றி தவிட தின்ன கூட ஆசையா இருந்தா அவனுக்கு கொடுக்கல சொல்லப்பட்டிருக்கு. 17ஆம் வசனம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். இப்பதாங்க புத்தி வருது, எழுந்திருக்க அவனுக்கு ஒரு யோசனை வருது. நம்ம விழுந்துட்டோம். ஆனா சாலமோன் ஞானி சொல்றாரு, நீ வாழ்வு காலத்துல நன்மையை அனுபவித்திரு, தாழ்ந்து போகும்போது சிந்தனை செய். ஏன் நம்ம விழுந்தோம், ஏன் நமக்கு இந்த பிரச்சனை, ஏன் அடிக்கடி இந்த போராட்டம் வருது, கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்னு ஆண்டவர் அதிலிருந்து விடுவிக்க உண்மையுள்ளவராக இருப்பார். அல்லேலூயா,
ஆமென். அப்ப என்ன சொல்ல வரேன்னா, இவன் யோசனை பண்றான், புத்தி வந்துருச்சு. இப்ப என்ன புத்தி வந்துச்சு? நம்முடைய தகப்பனார் வீட்டுல பூர்த்தியான சாப்பாடு, எல்லாருக்கும் சூப்பரான சாப்பாடு இருக்கு. சாதா சாப்பாடு இல்ல, 2-3 கூட்டோட, பொரியலோட, ரசம், சாம்பார், மோர் எல்லாம் இருக்கு. சமயத்தில் நான்வெஜ் கூட சேர்த்துங்க. நல்ல சாப்பாடை சாப்பிட்றேன், ஆனா இது கிடைக்கலன்னு சொல்லி ஒன்னு பிரச்சனை அவனுக்கு முடிவு பண்ணிட்டான். அப்பதான் 18-20 சொல்லு, எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்துல வரான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்கள் நானும் விழுந்து கிடக்கிறது உண்மைதான், விழுந்து போனது உண்மைதான். எழுந்திருக்க முயற்சி பண்ணணும். அல்லேலூயா, ஆமென். அப்ப எழுந்து வந்தான். தகப்பன் அதுக்கு முன்னாடியே போய் அவனை கட்டி பிடித்து அவனை முத்தம் செய்து அதே ஸ்தானத்துல நிறுத்துக்கிறத நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்ப இந்த நாட்கள்ல பிசாசு என்ன செய்யறான்? உறவை பிரிக்க பார்க்கறான். என்னது? உறவை. எந்த உறவா இருந்தாலும் செய்தான், நம்ம கற்றுவளா இருக்கணும், பிரிக்கிறவர்களா இருக்கக்கூடாது. பெண்கள் தன்னுடைய குடும்பத்தினுடைய கணவனுடைய உறவை கற்றவளா இருக்கணும். ஆண்கள் மனைவியுடைய உறவை கற்றவளா இருக்கணும். பிரிச்சு 2 நிமிஷத்துல பிரிஞ்சிடலாம், எல்லாம் உதறி விட்டுலாம். அண்ணன் தம்பிக்குள்ள, அக்கா தங்கச்சிக்குள்ள, அத்தை மாமாக்குள்ள இப்படி சண்டை இழுத்து விட்டு சிண்டு முடிச்சு விட்டுறக்கூடாது. பெண்கள் என்ன செய்யக்கூடாது? சிண்டு முடிச்சு விட்டுறக்கூடாது. பரவாயில்ல, நீங்க அமர்த்தணும் அவங்கள. ஆண்கள் கொஞ்சம் பதறி பேசினாலும் பெண்கள் என்ன செய்யணும்? அமர்த்தணும். அமர்த்தி நம்ம எங்க கொண்டு போறோம்? இருக்கிறதோ 50-60 வருஷம். ஒரு புள்ளி வார்த்தை சொல்ற பாருங்க, ஒரு மனுஷனுக்கு 75 வருஷம் அவனுக்கு வாழ்நாள்னா 23 வருஷம் தூக்கமே போதும் அவனுக்கு. 19 வருஷம் படிப்பு மற்றும் வேலையில அவன் கவனம் செலுத்துறானா. 9 வருஷம் விளையாட்டு பொழுதுபோக்கு டிவி பார்க்கறதுக்கான். 5 வருஷம் புள்ளி 5 அப்படின்னு போட்டிருக்கு. ஆடை அணிதல், தனிப்பட்ட கவனம். அவங்க ஆடை என்னது, ட்ரெஸ் உடுத்த, இவங்க வாழ்க்கை கவனம் செலுத்த. 6 வருஷம் சாப்பிடுவானாம், 6 வருடம் பயணம் செய்வானாம், ஊர் பிரயாணம். 5 வருஷம் தான் ஜெபமும் வேத வாசிக்கணும். எங்க இருக்கு? தூக்கம் எதுல வந்து நிக்குது? முன்னாடி தூக்கத்துக்கு தான் முதலிடம். அப்ப இந்த புத்தி தெளிந்து எழுந்து, நேரத்தில் எழுந்து, அதிகாலையில் எழுந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க வர முயற்சி பண்ணணும். அப்ப இந்த தகப்பன் அவனை வந்து கட்டி அணைச்சி அவனை என்ன செய்யறான்? திரும்ப ஸ்தானத்துல சேர்த்து கொள்றான். என்ன சொல்ல வரேன்னா, விழுந்துட்டோம், விழுந்து கிடக்கிறோம். ஆவிக்குரிய காரியத்தில் நீங்க என்னென்ன காரியத்தை விழுந்துன்னு பாருங்க. மற்ற உலக காரியத்துக்கு நமக்கு வேணும். ஆவிக்குரிய காரியத்துல இன்னும் ஜெபம், வேத வாசிப்புல, இன்னும் உபவாசத்துல, இன்னும் ஆராதனை வருதுல நான் என்ன விழுந்து கிடக்கிறேன்னா, அதுல நம்ம எழுந்திருக்க என்ன செய்யணும்? முற்படணும். அல்லேலூயா, ஆமென். அப்ப அந்த இளைய மகன் விழுந்துட்டான், டக்குன்னு எழுந்திருச்சு ஆந்துட்டான். அடுத்தது இன்னொரு நபரை குறிச்சு நம்ம பார்க்க போறோம். ரூத்து சரித்திரம் 1:6 வாசிங்க. ரூத்து 1:6. ரூத்து சரித்திரம் 1:6. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று, அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து இவ என்ன செஞ்சா? ஐக்கியத்தை விட்டு போயிட்டா, தேசத்தை விட்டு போயிட்டா, இருந்த இடத்தை விட்டு போயிட்டா. அவன் உறவை விட்டு போனா, எழுந்து வந்துட்டான். இந்த நகோமிய பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அவன் புருஷன் என்னது? எலிமெலக்கு, 2 பசங்க. இவங்க நல்ல குடும்பமா எருசலேமில் வாழ்றாங்க. எருசலேம் என்பதற்கு அப்பத்தின் வீடு. அப்பத்தின் வீட்டுல பஞ்சம் வந்துருச்சு. எருசலேமில் என்ன வந்துருச்சு? பஞ்சம் வந்துருச்சு. தமிழ்நாடு இருக்கிற இந்தியாவுக்கே நெற்களஞ்சியம். சில சமயத்தில் என்ன செஞ்சிருது? நெல்லு சரியா வளையல, கோதுமை அங்க இருந்து வருது, கோதுமை அங்க விளையல, இங்க இருந்து என்ன போகுது? நெல்லு போகுது. இப்படித்தான். அப்ப அப்பத்தின் வீடா இருக்கிற அந்த எருசலேம்ல சாப்பாடு நிறைய கிடைக்கிற அந்த எருசலேம்ல பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் பொழைக்க இவங்க பக்கத்துல கோத்திரத்தில் உள்ள ஆட்கள்கிட்ட போயிருந்திருக்கலாம். இவங்க மோவாப் தேசத்துக்கு போறாங்க. மோவாப்னா அது முறைகேடான சந்ததி. அப்பா மூலமா பிள்ளைய சந்ததிகளை பெற்றெடுத்த அந்த கோத்திரம். 3ஆம் 4ஆம் தலைமுறை வரையிலும் நீ என் தேவ சமூகத்துக்கு வரக்கூடாதுன்னு ஆண்டவர் கட்டளையிட்டு இருந்தார். மோவாப் தேசத்துக்கு ஏன் போனாங்கன்னு இது காரணமா நகோமியா தான் இருந்திருப்பா. இவளுக்கு ஒரு பெருமை, நமக்கு 2 பசங்க இருக்கிறாங்க, என் புருஷன் வாட்டம் சாட்டமானவன், இந்த ஊர்ல என்ன பஞ்சம், நான் போய் பொழைச்சிரும் அப்படின்னு நெஞ்ச நிமித்திட்டு போயிருந்திருப்பா. அங்க இருக்கிற எல்லா குடும்பமும் அமைதியா இருக்கு. இவ ஒரு குடும்பத்தை பத்தி தான் சொல்லி இருக்கு. என்னது? எல்லா குடும்பக்கும் பஞ்சம் தான், இவளுக்கு மட்டுமா பஞ்சம்?
இவளுக்கு ஒரு என்ன வந்து கொழுப்பு, அப்படி ஆணவம், அகம்பாரம் வந்திருக்கும். ஏன் 2 புருஷன் 2 பிள்ளைகளை பத்து வச்சிருக்கான், வாட்டங்கட்டமா இருக்கிறான். என் கணவர் அவன் பாவம், அவன் இந்த அம்மா பேச்ச கட்டம் போயிருப்பான். அவன் சொல்லியிருப்பான், வேணாம், இது மோவாப் தேசம், இது புறஜாதிகளுடைய இடம், வேணாம்னா சொல்லி இந்த அம்மா பேச்சு தான் அங்கே ஓங்கியிருக்கும். இன்னைக்கு இப்போ சில மனைவிமார்கள் பேச்சு தான் வீட்டில் ஓங்கும். ஏன்? அவர் பாவம் போல இருப்பார். அப்ப இந்த இடத்துல பாருங்க, இவங்க நினைச்சது நடந்துதா? போனோன்னு புருஷன் சாவுறாரு, காரணமே தெரியல. இவன் நினைச்ச நல்லா வாழ்ந்து திரும்ப வரும்போது பஞ்சம் பழைக்க போனவன் நல்லா வண்டியை வாங்கிட்டு, காரை வாங்கிட்டு, நல்ல ஒரு 10 லட்சம் பேங்க் அக்கௌண்ட்ல வச்சுக்கிட்டு வருவோன்னு போனா பாருங்க, அப்படியே மாறுதலாம் முடியுது. அடுத்தது அந்த ஊர்ல பொண்ணு கிடைக்குது. இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்து பாக்குறாங்க, சில பொண்ணு கிடைக்கல, இந்து போட்டு கல்யாணம் பண்ணிடுவோம். போயிடுவோம் நீ மொத்தத்துல. கல்யாணமே ஆவலனாலும் ஆண்டவரை நம்பிரு, ஒன்னு ஆசீர்வதிச்சிருவார். அல்லேலூயா. இல்ல எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல அப்படின்னு இந்துக்கு போன, புறஜாதி தெய்வத்தை வணங்க நின்ன, ஏன்னா இவர் தான் உண்மையுள்ள தெய்வம். அதுல நம்ம குறை சொல்ல வேணாம் அவங்கள. நானும் அதுல இருந்து அதுக்கு வந்திருக்கிறேன். இப்போ அவங்களுக்கு இன்னும் புரியல, அவங்க கண்மூடித்தனமா செய்யறாங்க. ஆண்டவர் ஒரு நாள் வருவார், நம்மளை வெளிப்படுத்தின போது அவங்களுக்கு வெளிப்படுத்துவார், அவங்க ரட்சிக்கப்பட்டு உள்ளார வந்துருவாங்க. அல்லேலூயா, ஆமென். என்ன சொல்ல வரேன், இவ போயிட்டு கணவன் சாவுறான், 2 மகன் எதை நம்பி போனாலோ, எவ்வளவு ஆங்காரமா போனாலோ 2 பேருமே 3 பேர் செத்து போயிட்டான். அப்ப தனித்து விடப்பட்டவள் ஆனாள். எவ்வளவு ஒரு கொடூரத்தை பாருங்க. ஒரு இடத்துக்கு போறோமா, ஒரு இடத்துக்கு செய்யறோமா, குடும்பமா உட்காந்து போகலாமா, சிலர் டான்னு வீடை மாத்திட்டு ஓடிடுது, பாஸ்டர் கிட்ட சொல்லாமே. அங்க வேட்டு வைப்பாரு உனக்கு, அந்த வீட்டுல பெரிய சாபம் இருக்கும், அந்த சாபம் ஒன்ன பிடிச்சிடும். ஊழியக்காரன் கால் வச்சு ஜெபம் பண்ணி அனுப்புனாதான் அந்த வீடு ஆசீர்வாதம். சில சொல்லுதே இல்லை, சில காரியங்களை சொல்லாத போ, அங்க நிப்பனி. எதுக்காக ஆண்டு, நான் இருக்கிற ஸ்தானத்துல என் ஊழியக்காரன் இருப்பான் பாரு. என்கிட்ட நீ என்னென்ன மறைக்கணும்னு நினைக்கிறோம், உனக்குள்ள பேய் வந்துட்டான்னு அர்த்தம். ஏன் சொல்ல போகும்போது சொல்லிட்டு, ஆண்டவரே ஒரு ஜெபம் பண்ணி பாஸ்டர் நான் அப்படி போறேன், சந்தோஷமா இருக்கும். எனக்கு சில பிள்ளைங்கள் போன் பண்ணி சொல்லிட்டு போகும்போது, ஆண்டவரே அப்படியே ஜனம் ஒன்று மறந்துட்டா கூட இயேசுவே, அவங்க பிரயாணப்படுறாங்க, ஊருக்கு போறாங்க, கர்த்தர் பாதுகாப்புத்தாங்க. அதுதான் ஊழியக்காரன் ஜெபம். ஆண்டவர் அங்க நிக்கிறார். ஏன்னா நான் இருக்க இடத்துல என் ஊழியக்காரன் இருக்கிறான். சில சொல்லாத பிள்ளாத ஓடிடுது. பாஸ்டர் கேட்டு கிடப்பாரு, என்னடா பொண்ணுங்கானு, உதவாது. ஆண்டு சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, எவ்வளவு போர் பயிற்சி பெற்றவர், எல்லா அனுபவம் பெற்றவர், எல்லாத்தையும் சொல்றாரு, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டு இருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடினாலே அசைக்கப்படும். இன்னைக்கு தவறான விளம்பரம் கொடுப்பான், வந்து வேலைக்கு சேர்ந்துங்க, இவர் பாஸ்டர்ட்டே சொல்லாத கிளம்பிடுவாரு. அங்க போய் பார்த்தா 3000 கட்டுமா 5000 கட்டுமா, ஒரு இடத்துல ஆபீஸ் வச்சு உட்காந்துருப்பான். அடுத்த நாள் போய் பார்ப்பான், அந்த ஆபீஸே இருக்காது. ஒரு தம்பிக்கு அப்படி நடந்துச்சு. கோயம்புத்தூர்ல இருந்து விளம்பரம் பெரிய பேப்பர்ல வருது, பாஸ்டர்ட்ட கூட சொல்லாத பணத்தை கட்டிட்டு போனா அங்க அடுத்து சொல்றான், இல்ல என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே. அவன் கம்பெனி ஒரு இடத்துல இருக்கும்பா, ஆபீஸ் ஒரு இடத்துல வச்சிருப்பான், ஒன்னும் வாய்க்காது. உன்ட்ட அந்த 3000 வாங்குறதுக்காக அதை செய்வான். யோசிச்சு ஒன்னு செய்யணும். என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஒரு குடும்பத்துக்கு மட்டும் அப்படி என்னங்க, அதுக்கு இந்த அம்மா தான் காரணமா இருக்கும். ஏன்னா அதுக்கு தானே பாடம் கற்றுக் கொடுக்குறாரு. தவறா நினைச்சிடக்கூடாது, பாஸ்ட் பெண்களை போட்டு திட்டுறாருன்னு. ஏன்னா இங்க பாருங்க, அந்த அவன் போயிருந்தானா இந்த அம்மாவை எடுத்துருப்பாரு, அவருக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பாரு. புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் யோசிக்கிறது, நான் தியானிக்கிறது அப்படிதான் தியானிக்கிறேன். இந்த அம்மா தான் காரணமா இருந்திருப்பாங்க. ஏன்னா நான் கசப்பானவன் மாறிட்டாங்கிறா, நிறை உள்ளவனா போனேன், குறை உள்ளவளா திரும்பி வரேன். அந்த ஊர்ல பாக்குறாங்க, நகமி பொழைக்க போன வந்துட்டா, என்னோட வர விதவியோட வர, 2 விதவி ஆகி வராங்க. அது ஒரு மோவாப் தேசத்து பொண்ணு அழைச்சோட, அந்த பிள்ளைக்கு வர பிரச்சனை. ஏன்னா எல்லா ஜனங்களும் அந்த பிள்ளை திட்டுது, ஏன் எங்க தேசத்துக்கு வந்த, ஏன்னா இவங்க மோவாப். ஒரு கொடூரமான கசப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு இவன் இடத்தை விட்டு காலி பண்ணான். இடம், பஞ்சம் எல்லாம். அங்க ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இந்த ஒரு குடும்பத்துக்கு மட்டும் என்னங்க வந்துச்சு, ஐக்கியத்தை விட்டு நீ போன. பிசாசு அப்படி சொல்லுவான், நீ வளர்ந்தது போதும், ஆயுதே கேட்காத, யார்ட்டையும் வச்சுக்காத, நீ உண்டு உன் வேலை உண்டு, ஒன்றும் நடக்காத, எழுதி வச்சுக்கோ, நீ கொஞ்சம் தூரம் ஓடுவ, முட்டி மோதி விழுந்து கிடப்ப, இவர் தான் அங்கே வந்து நிற்கணும், ஆண்டவர் அனுப்புவார். புரியுதா உனக்கு? நான் வளர்ந்துட்டேன் ஆவிக்குரிய வாரத்தில், டிவியில் இப்போ மெசேஜ் வருது, டிவி மெசேஜை பார்க்குறேன், நாசமா போயிடுவோம். உனக்கு கொடுத்த ஊழியர், உனக்கு கொடுத்த சபை, உனக்கு கொடுத்த என்னது இடம், உனக்கு கொடுத்த காரியம், அதுதான் நீ உருப்படியா இருக்கணும். எல்லாம் உன்னை ஏமாத்த வருவான். உனக்காக முழங்கால் போட்டு இரவும் பார்க்கணும், பேர் சொல்லி ஜெபிக்கிறது இவரை தான் வச்சிருக்கிறார் ஆண்டவர். இந்த ஒரு குடும்பத்துக்கு என்ன ஆச்சு? நிறை உள்ளவளாய் போனேன், குறை உள்ளவளாக வந்தேன்.
உறவை விட்டு, இடத்தை விட்டு, தேசத்தை விட்டு விழுந்து போனவன். ஆனா திரும்ப பொழைச்சிட்டான். என்ன பொழைச்சா? இஸ்ரவேல் தேசத்துல திரும்பவும் ஆகாரம் கிடைக்குதுன்னு கேள்விப்படுறா. எல்லாத்தையும் விட்டு எழுந்துச்சிட்டான். ஆகோ, இப்ப உணர்த்திட்டார் ஆண்டவர். எல்லாத்தையும் அவளுடைய எல்லா பெருமையும் ஒட்டச்சு திரும்ப ஊருக்குள்ள அனுப்புறாரு. அவ சொல்றா, என்ன நகமின்னு சொல்லாத, இவ ஆண் ஆட்டத்தெல்லாம் அங்க பார்த்திருப்பாங்க. கொஞ்ச நஞ்சமானா, இவ புருஷனை வச்சுக்கிட்டு பிள்ளைய வச்சுட்டு கொஞ்ச நஞ்சமானா, கண்டவர் உடச்சி திரும்ப ஆசீர்வதிச்சு அவ சந்ததியில தான் இயேசுவை கொடுக்குறாரு. அல்லேலூயா, ஆமென். இப்ப நம்ம எந்த இடத்துல விழுந்து போயிருக்கோம்? பாக்கி 2 காரியத்தை நான் சொல்ல சும்மா வசனத்தை சொல்லிடுறேன், குடிச்சு வச்சுங்க. கடைசியில் அடுத்து சிம்சோன் விழுறான், பிரதிஷ்டையில விழுந்து போனான். உங்களை ஒரு பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஞானஸ்தான தொட்டில இறங்கி தண்ணி சத்தியம் பண்ணிருக்கேன். பிரதிஷ்டை, ஆண்டவருக்காக வாழ. பிரதிஷ்டனை என்ன ஆகுமோ 6ஆம் அதிகாரத்துல பிரதிஷ்டை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த சிம்சோன் என்ன செய்யக்கூடாது? முடியை வெட்டக்கூடாது, தாடியை சிரைக்க கூடாது, திராட்சைப்பழ வத்தலாவது அந்த திராட்சைப்பழ ரசத்தாவது குடிக்க கூடாது, செத்த வீட்டுக்கு போக கூடாது. சிம்சனுக்குள்ள திட்டானது யாதொன்றையும் அந்த ஒரு அதிகாரத்தை என்ன ஆமத்தில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. 6ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஒரு நசரேயன் விருதம் இருக்கிறவன் எப்படி இருக்குன்னு எழுதி வச்சிருக்கிறாரு. அப்ப இவன் அதை பார்த்து வளர்ந்தவன் சில காரியத்தை நிமித்தம் பின்வாங்கி போயிட்டான். ஆனா திரும்ப எழுந்துட்டான். திரும்ப எந்திரிச்சு அவன் சொல்லப்பட்டிருக்கு, அவன் உயிரோடு கொன்ற ஆட்களை காட்டிலும் நீங்க குறிச்சு வச்சுங்க. நியாயாதிபதிகள் 13 16 வரல இந்த சம்பவம் இருக்கு. இதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா புரிஞ்சிடும். சிம்சனை குறிச்சு. அடுத்தது தாவீது விழுந்து போனோம். எதுல விழுந்து போனா? தன்னை உயர்த்தின தேவனை விட்டு தாழ்வுல இருக்காங்க. மதிக்கல, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். ஒரு உயர்வை கொண்டாந்து வச்சுட்டார் ஆண்டவர். ராஜா, தேசத்துக்கு ராஜா, எருசலேம் சுற்று நகரத்துக்கு முழு தேசத்துக்கு ராஜா, நல்ல பொசிஷன். இப்ப என்ன செய்யறான்? அசுத்தத்தை நோக்கி பார்த்து பாவத்தை செய்யறான். உயர்த்தின ஆண்டவரை என்ன செய்யறோம்? இன்னைக்கு மறுதளிச்சுட்டு மட்டுப்படுத்திட்டு அவரை வேதனைப்படுத்திட்டு சில காரியத்தை செய்யறோம். இந்த மைக்கை பிடிச்சு இன்னைக்கு நிக்கிறேன்னா அவர் தான் காரணம். எனக்கு கொடுத்திருக்கிற எல்லாம் அவர் தான். ஏதோ ஒண்ணு இருக்குன்னா, காலேஜ்ல நான் சூப்பர் கிடையாது, படிப்புல சூப்பர் கிடையாது, ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் படிப்பேன், அவ்வளவுதான். என்னோட படிச்ச எல்லாமே இன்னைக்கு உட்கார்ந்துருக்கலாம். ஒன்னும் இல்லாதவன என்னது கொஞ்சம் அறிவு உள்ளவனை தூக்கி இங்க நிறுத்தி இருக்கிறார். இதுதான் ஆண்டவர். அது போலதான் தாவீதுக்கு செஞ்சாரு. துணிகரமா ஒரு பாவத்தை செஞ்சான். 51ஆம் சங்கீதத்துல அதனுடைய வேண்டுதல் இருக்கு. நீங்க 4ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. 51:4 மட்டும் வாசிங்க. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன். உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும். போதும், உனக்கு முன்னாடி நான் பாவம் செஞ்சுட்டேன், மன்னிச்சிருங்க. அந்த முழு சங்கீதத்திலையும் பாவ அறிக்கை செய்யறார். அப்ப சிம்சோன் பிரதிஷ்டையில விழுந்து போனான். தாவீது தன்னை உயர்த்தின ஆண்டவரை மறுதளிச்சு விழுந்து போனான். இப்ப இந்த விழுதலுக்கு சொல்லப்பட்டிருக்கு நீதிமொழிகள்ல, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் விழுதுப்பான். மீகா 7:8 சொல்லப்பட்டிருக்கு, சத்துருவே நீ சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் என்ன செய்வேன்? எழுந்திருப்பேன். நான் இருட்டில் உட்கார்ந்தாலும் என் தேவன் எப்படி இருப்பாரு? வெளிச்சமா. விழுந்து கிடக்கிற இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருது. கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துவார். அல்லேலூயா. எழுந்திருப்பீங்க, ஆண்டவருக்காக பிரகாசிப்பீங்க. எந்தெந்த காரியத்துல குறைவுபட்டு இருக்கிறோமோ அந்த காரியத்தில் எழுந்து ஆண்டவருக்காக அந்த நபர்களாம் எழுந்து ஆண்டவர் தோக்கி வந்தது போல நீங்களும் வர முயற்சி பண்ணணும். அல்லேலூயா. அந்த எழுந்திருக்க முடியாததுக்கு 2 காரியத்தை அந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஏன் எழுந்திருக்க முடியலன்னா, எரேமியா 8:5 வாசிங்க, 6 வாசிங்க. சீக்கிரம் வாசி முடிக்க. ஆனாலும் எருசலேமியராகிய இந்த ஜனம் என்றைக்கும் வழி தப்பி போகிறதென்ன? கபடத்தை உறுதியாய் பிடிக்க பொய்யில வாழ்றாங்க. அதனால இவங்க எழுந்திருக்க முடியல. பொய், அதனால வழி தப்பி. கபடம்னா பொய்ய உள்ளார வச்சிருக்காங்க, உண்மையை பேசுறது இல்ல. 2வது 6வது வசனத்தை வாசிங்க. நான் கவனித்து கேட்டேன். யார் சொல்றா? ஆண்டவர் சொல்றாரு. ஒவ்வொருடைய வார்த்தையும் கவனித்து கேட்கிறாரு. கவனித்து கேட்டார். அவர்கள் யதார்த்தம் பேசவில்லை. அவர் எப்படி பேசுற? ஆண்டவர்கிட்ட மறைக்க கூடாதுங்க. பூசி மொழிவு அவர்கிட்ட சொல்லக்கூடாது. நான் இப்படி பாவம் செஞ்ச ஆண்டவரே உமக்கு தெரியும், அதுதான் சொல்லணும். நான் இப்படி அவங்கள பத்தி அநியாயமா பேசினேன், உமக்கு தெரியும். அத பூசி மொழிவி அப்படி கொண்டு வரக்கூடாது. யதார்த்தமா பேசல. அடுத்து சொல்லுங்க, வாசிங்க. என்ன செய்தேன் என்று சொல்லி தன் பொல்லாப்பின் நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவனும் இல்லை. செஞ்ச காரியத்துக்கு மனஸ்தாபப்படுறோமா? பொய்ய மறைச்சிருக்காங்க, மனஸ்தாபப்படல. அதனாலதான் இவங்க விழுந்தவங்க எழுந்திருக்க முடியலங்கிறாரு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க.
நான் பொய் சொல்ல மாட்டேன் ஆண்டவரே, உண்மையை உம்முடைய சமூகத்தில் பேசுவேன். ரெண்டாவது, நான் செஞ்சதெல்லாம் மறைக்காம அறிக்கையிடுவேன். அதான் சொல்றது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழமடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்ப இரக்கம் வேணுமா? அவர் கேட்டுக்கிட்டே கவனமா கேட்கிறாராம். இவங்க யாரும் யதார்த்தமா பேசல, யதார்த்தம்னா உண்மை செஞ்சுதான் அப்படியே சொல்ல, அவ்வளவுதான். போய் பாருங்க, நீங்க போலீஸ் பிடிச்சிட்டு போறான், டக்குன்னு திருடம் பல மாத்தி மாத்தி பேசுவான். ஒரு பேச்சை 4-5 ட்ரிப்பு கேட்பான் போலீஸ். இவன் ஒரு முறை நல்லா சொல்லுவான், அடுத்த முறை 2, அடுத்த 4 ட்ரிப்பு 4 மாத்தி பேசுவான். ஆனா உண்மையை செஞ்சவங்க 10 ட்ரிப்பு கேட்டாலும் என்ன செய்வாங்க? அப்ப கண்டுபிடிச்சான் இவங்க சைடு உண்மை இருக்கு, இவன் என்ன செய்யறான்? பொய் சொல்றான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ யதார்த்தமா பேசாம்பா, நீ செஞ்சது உண்மைதான், எனக்கு தெரியும், யாரை மறைக்கிற, என்னைய மறைக்கிற, நான் தான் இரவு பகலும் பார்த்துக்கிட்டே இருக்கனே அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்ப 2 காரியம், வழி எழுந்திருக்க முடியாதற்கு 2 காரியம், போய் திரும்பி வராதற்கு 2 காரணம் என்னன்னா, பொய்ய உள்ளத்துல வச்சிருக்கிறோம், யதார்த்தமா பேசல, என்னது மனஸ்தாபப்படல. எழுந்து நிற்போமா? இந்த கால வேலையில மனஸ்தாபப்பட்டு, ஆண்டவரே நான் இந்தந்த காரியத்துல விழுந்து கிடக்கிறேன் ஆண்டவரே, திரும்பி போயிட்டேன், உண்மை தவற சுற்றி போயிட்டேன் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், வழி தப்பி போயிட்டேன், நான் திரும்பி வருவதற்கு என்ன அர்ப்பணிக்கிறேன்ப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா வாய்களை திறந்து ஆண்டவரே மை துதிக்கிறோம். கிருபையுள்ள தேவனே மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள தேவனே மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்ப வருகிறது இல்லையோ, ஆண்டவர் கேட்கிற அந்த கால வேலையில எல்லாம் அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, எந்தெந்த காரியத்துல நான் விழுந்து கிடக்கிறனோ சீக்கிரத்தில் எழுந்திருக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அந்த வேத புத்தகத்துல பாக்குறேன், வழி தப்பி போனவங்க, விழுந்து போனவங்க எல்லாம் எழுந்துச்சு நின்றாங்க, நீங்க அவங்கள பயன்படுத்துறீங்க, அத போல என்னையும் பயன்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. கர்த்தாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பிதாவே மை துதிக்கிறோம். ஆண்டவரே, தேவாதி தேவனை மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையின் தேவனே மக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவனை மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவர் என்னோடு பேசியிருக்கிறார். நான் விழுந்த நான் எழுந்திருக்க போறேன், வழி தப்பி போன நான் திரும்ப வர போறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படி எழுந்து நிற்க போறாங்க. மாத்திரம் கரங்களை உயர்த்தி அவர்கிட்ட காட்டுங்க. கர்த்தர் உங்களது கால வெள்ள கரத்தை தொடுகிறார். கரங்களை உயர்த்தின ஒவ்வொரு பிள்ளைகளோடு கர்த்தர் தொட்டு உங்களை தூக்கி விழுந்த இடத்துல தூக்கி விட போகிறார். எதை பிடிச்சிட்டு விழுந்து கிடக்கிறோம், எதை நினைச்சு விழுந்து கிடக்கிறோம், எதை பற்றி ஆண்டவர் சுற்றி திரிந்து இருக்கிறோம், திரும்ப வருவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். ஆண்டவரே, கரங்களை உயர்த்தின பிள்ளைகளை நீங்க பாக்குறீங்கப்பா, அவங்களுக்கு பலனை தாங்க, பலனை தாங்க, எழுந்திருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவர் திரும்பி வர உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த வார்த்தை சத்துரு பொறுக்கப்படாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். 30, 60, 100 பலன் தர உதவி செய்யும். இந்த ஆராதனைக்கு வந்த சிறு பிள்ளைகளுக்காக, பெரியவர்களுக்காக, வாலிபர்களுக்காக, வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்பும். என்னென்ன தேவையோடு இருக்கிறார்களோ, பலவீனத்தோடு வந்திருக்கிறார்களோ, என்ன தடைகள் இருக்கிறதோ எல்லாம் மாற்றி பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். ஒருவரையும் வெறுமையாய் விடாதிரும் ஆண்டவரே. விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு ஆண்டவரே, வைராக்கியத்தோடு கடந்து செல்ல உதவி செய்யும். கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூல ஜெபத்தில் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் bless you. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி, ஹோலி லைஃப் ஏஜ் சர்ச், சந்தை அருகில், அயோத்தியா பட்டணம், சேலம் 636103. உங்கள் ஜெப உதவிக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9940408083 மற்றும் 8667225521. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.